ஏன் மாப்ள முதல்ல காமிச்சிருக்கலாம்ல. இவளுக்கு புரிய வச்சுட்டு அப்புறமா காமிக்கலாம்னு நினைச்சேன். சரி விடு, இந்த வீடியோ பார்ப்பாங்கல்ல, இவங்களுக்கே புரியும். என்ன திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு எந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம். அதுல என்ன இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏமா அவன் தான் உண்மையான வீடியோ இருக்குன்னு சொல்றான்ல, அதை பார்த்துட்டு போக வேண்டியதானே? இவன் போன்ல இருக்கிற வீடியோவை நான் பார்க்கணுமா? இவனையே நான் நம்ப மாட்டேன், இவன் வீடியோ மட்டும் நான் நம்ப போறேனா? ஏய் வாடி போலாம். அக்கா ஏய் சக்தி, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கேட்ட அப்புறம் நீ போ. இந்த வீடியோ பாரு. ஏய் அக்கா அக்கா நில்லுக்கா. அக்கா ஒரு நிமிஷம் சொல்றது கேளுக்கா. என்ன மாப்ள நீ சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த புள்ள பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இரு நான் போய் பேசிட்டு வரேன். மாப்ள வேணாம் மச்சான், விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்ள நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அது சின்ன புள்ள, அதுதான் ஏதாவது புரியாம பேசிட்டு போகுதுன்னா அது ரெண்டு திட்டி திட்டி அந்த வீடியோ காமிச்சணும். ஏன் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். வேண்டாம் மச்சான், சொன்னா கேளு. அட என்ன மாப்ள நீ இரு, அந்த புள்ள கிட்ட போய் சொல்லிட்டு மச்சான் வரேன். வேண்டான்னு சொல்றேன்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. எனக்காக நீ அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல மச்சான். என்ன மாப்ள இதெல்லாம் ஒரு அசிங்கமா? சரி அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் யாருக்காக செய்யறேன்? மச்சான், நீ என் மேல வச்சிருக்க பாசம் உண்மைனா இதை அப்படியே விட்டுரு ப்ளீஸ். ஏய் மாப்ள, சக்தி அந்த வீடியோவை பாத்துருவாளோன்னு நினைச்சேன். இந்த ட்விஸ்டும் நல்லா தான் இருக்கு. ஆமா யமுனா, நானும் நீயும் லவ் பண்றோம். எங்க வீட்லயும் தெரியும், உங்க வீட்லயும் தெரியும். இதுக்கிடையில சக்தியோட வாழ்க்கை மாட்டிக்கிட்டு ஊசலாடுது. நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் சக்தியும் சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க, அதனால உங்க வீட்லயும் பெருசா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற யமுனா? யோசிக்க ஒண்ணுமே இல்லை யமுனா. நம்ம தப்பான முடிவெடுத்து யாருக்கும் தெரியாம ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, சரியா முடிவெடுத்திருக்கோம். அதுவும் சக்திக்காக. இந்த ஒன்ன விட்டா வேற வழி எனக்கும் தெரியல யமுனா. யமுனா, கோவில்ல வச்சு நாம இந்த முடிவு எடுத்திருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு நைட்டு ரெடியாரு. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நாளைக்கே ஒரு கோவில்ல வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னக்கா இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் யமுனக்காவை இப்படி பண்றாங்கன்னு என்னால நம்பவே முடியலக்கா. என்ன மன்னிச்சிரு சக்தி, எனக்கு வேற வழி தெரியல. அதுக்காக நானும் கார்த்திக்கும். என்னக்கா இதெல்லாம்? நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, கோவில்ல கூட சத்தியம் பண்ணேன். அதாண்டி காரணம். உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ அந்த ரவுடி பையனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு. நீ கேட்டியா? எனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால தாங்க முடியல சக்தி. அதனாலதான் நானும் கார்த்திக்கும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்னால ஒன்னும் மாத்த முடியல, கார்த்திக்கால அவங்க அம்மாவை மாத்த முடியல. நாங்க ரெண்டு பேரும் அப்புறம் என்னதான் பண்ணுவோம்? லூசாக்கா நீ இப்படி ஓடி போயிட்டு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. நீ இப்ப ஓடி போறனே வச்சுப்போ, காலையில எந்திரிச்சதும் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அவங்க தூக்குல தொங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? சொல்லுக்கா, அப்புறம் என்ன பண்ணுவ? உன்னால காலம் பூரா நிம்மதியா இருக்க முடியுமா? கார்த்திக் கூட சந்தோஷமா வாழ முடியுமா? நீ கொஞ்சம்
கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாக்கா? அதுக்கு இல்ல இருக்கா? நான் உன்கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன், என் வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாதன்னு. என்னால கவலைப்படாம இருக்க முடியல சக்தி. என்னக்கா? என்ன கார்த்திக் சார் இதெல்லாம்? அக்கா தான் என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி முடிவெடுத்தாங்கன்னா, நல்லா படிச்சவரு, காலேஜ் ப்ரொஃபசர், நீங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கலாமா? இங்க பாரு சக்தி, நான் நல்லா படிச்சதுனால தான் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன். எங்க அம்மாவை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. அதே சமயம் உன் வாழ்க்கை எங்க குடும்பத்தால கெட்டு போறத என்னால தாங்கிக்க முடியல. 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன், இனிமே இப்படி ஒரு முடிவுக்கு வராதீங்க. மீனாட்சி எங்கம்மா? நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்த கத்தி ஏன் என் கண் முன்னாடி வந்து விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சங்கிலி சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அம்மா, நீ இருக்கியா இல்லையா? நீ என்ன பார்க்க வந்தது உண்மையா இல்லையா? நீ என்ன பார்த்து பேசினது நிஜமா இல்லனா என் கற்பனையா? என் பொண்ணு சக்திக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? சொல்லுமா. எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா. மா, அங்க பந்தக்கால் நடுறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. வா அங்க. மா வாமா. போ போ. வாமா. வா மீனாட்சி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. என்ன ஆசீர்வாதம் பண்ணம்மா. ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம். பொத்தி பொத்தி வளர்த்தேனடி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஏமா இப்படி சொல்ற? எல்லாம் என் கையை மீறி நடக்குதே சக்தி. ஒரு பருந்து வந்து கோழி குஞ்ச தூக்கிட்டு போற மாதிரி கோழி கூட தன் குஞ்ச காப்பாத்த போராடுமா.
ஆனா என்னால அப்படி கூட செய்ய முடியலையே சக்தி. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த வீட்டு பாரத்தை நீ சுமந்ததெல்லாம் போதும்மா. இனிமே நான் சுமக்கிறேம்மா. இப்படி ஒட்டுமொத்த பாரமும் ஒரு நாள்ல இப்படி உன் தலையில விழுந்து நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அம்மா இனிமே இந்த வீட்டுல யாருமே அழக்கூடாது. நீ கவலைப்படாதம்மா. எங்களை அழ வேண்டாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா போய் அழ போறியாம்மா? அம்மா நான் நீ வளர்த்த பொண்ணுமா. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். நீ கவலைப்படாதம்மா. என்னம்மா நீ அப்படி பாக்குற? சாப்பிடு. எங்க நீ என்ன மறந்துடுவியோன்னு நினைச்சேன். எப்படி தாயி? நான் உன்னை மறக்கறத நீ என்ன மறக்காம இருந்தா போதும். நீ சாப்பிடலையா மீனாட்சி? நீ முதல்ல சாப்பிடு. இந்த சாப்பாடு உனக்கு தான் மீனாட்சி. ஆமா, நான் அவ்வளவு சொல்லியும் ஏன் மீனாட்சி அப்படி அழுத? தெரியலம்மா, என் சக்திய பார்த்தாலே மனசெல்லாம் பாரமா இருக்குமா. இனிமே நீ அழவே கூடாது மீனாட்சி. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இருக்கும் போது நீ அழலாமா? நான் அழல, நீ சாப்பிடு. ம். அம்மா நீ தூங்க. என்னக்கா கொஞ்சம் வெளியே வா. நீங்க போங்க, நான் வரேன். படுமா படு. நம்ம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? என்ன யோசிக்கிறீங்க? அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இப்பவே நான் அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, 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 இங்க வாங்க. வரேன். இங்க ஊத்துங்கண்ணா. என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல. செல்வாவை நீ தூரத்துல இருந்து பார்த்தல்ல? என்னடி சொல்ற? செல்வாவும் அவளும்
மாலையோட நிக்கிறத பார்த்து நீ ஏன்க்கா இவ்ளோ அப்செட் ஆகுற? அப்செட்லாம் இல்லையே அக்கா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். துர்கா, நீயா கற்பனை பண்ணிக்காத. கற்பனைலாம் பண்ணலக்கா. உன் தேவையில்லாத பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு நீயே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு. உனக்கு செல்வாவை பிடிக்குமா பிடிக்காதா? நான் சொல்றேன்க்கா உன்னை பத்தி. செல்வாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வா அப்படி என்னக்கா பெரிய தப்பு பண்ணாரு? சொல்ல கேக்குறேன்ல. நம்ம வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்காரு? 3 பொண்ணுங்க இருக்கோம். நம்ம யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாரா? இந்த கேள்வி அவர் என்கிட்ட கேட்டதுக்கு என்னால பதில் சொல்ல முடியலக்கா. அப்பதான்க்கா நானே புரிஞ்சுக்கிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் செல்வா இல்லைன்னு. சரிக்கா, நீ லவ் பண்றியா இல்லையான்னு கேட்காம அவரோட லவ்வ ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு. அது பெரிய தப்பா? அன்னைக்குதான் நீ அவரை ரவுடியா பார்த்த. அன்னைக்கு மட்டும் நீ அவரை ரவுடியா பார்க்கலன்னா உன் மனசை தொட்டு சொல்லு, அவரை உனக்கு பிடிச்சிருக்கும் தானே? அவரு ப்ரொபோஸ் பண்ணதை நீ ஏத்துட்டு இருந்திருப்பதானே? ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு, இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க 2 பேரும் எப்படி எல்லாம் இருந்தீங்க? அவர் உனக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. அப்போ உனக்கு தெரியலையா என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாருன்னு? துர்கா, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. நிஜமாவே அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார்னு நான் நினைச்சு பார்க்கல. அது உன் தப்புக்கா. நானும் யமுனா அக்காவும் அவரு நிச்சயமா ப்ரொபோஸ் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தான். அப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சுது. துர்கா, ஊரே பயப்படுற ரவுடின்னு எனக்கு அன்னைக்குதான் தெரியும். சின்ன பொண்ணு நீ, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே உனக்கு தான்க்கா நிறைய விஷயம் தெரியாது. சரி, அம்மா பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு நின்னாங்கல்ல, அப்போ எல்லாரும் முன்னாடியும் ஒருத்தன் காப்பாத்தினால, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா, நீ செல்வாவை லவ் பண்ற. இல்ல இல்ல துர்கா. அக்கா, உனக்கே தெரியாம நீ அவரை லவ் பண்ற. ஆனா அதை ஒத்துக்க உன் ஈகோ தான்க்கா தடுக்குது உன்னை. நீ அவரை ரவுடியா நினைச்சு அவரை அநியாயத்துக்கு திட்டக்கா. இப்போ உனக்கு அவர் மேல இருக்கிற லவ்வ மனசை விட்டு சொல்ல உனக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ தடுக்குதுக்கா, அதானே? இல்ல, நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. தேவையில்லாம யோசிக்கிற. அக்கா, நான் சரியாதான்க்கா யோசிக்கிறேன். செல்வாவால நமக்கு இது வரைக்கும் எந்த கெட்டதும் நடந்தது கிடையாது. ஆனா யாராலையும் செய்ய முடியாத நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சது செல்வா தான். செல்வா மட்டும் தான்க்கா. இதுக்கு மேலேயும் நீ உண்மையை புரிஞ்சுக்கலன்னா உன்னை எதுவுமே பண்ண முடியாதுக்கா. நான் இந்த கோவில்ல வச்சு சத்தியம் பண்றேம்மா, எனக்கு சங்கிலி கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். 10 நாள்ல உன் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா அன்னைக்கே என் பையனுக்கும் யமுனாவுக்கும் அதே மண்டபத்துல நிச்சயதார்த்தம். எங்க பூஜா கல்யாண புடவை எடுக்க போனோம்னு சொன்னாலே, இன்னும் ஆளையே காணோம். ஆமா, அவளுக்கு வேற வேலையே இல்ல. என்ன சொன்ன? ஒன்னும் இல்லம்மா. இப்ப நீ ஏதோ சொன்னல, அது வந்துமா. சரண்யா சொல்லு. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதை யோசிச்சு யோசிச்சு செய்றீங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்கள ஏமா மறந்துடுறீங்க? ஏய், இப்ப யார பத்தி பேசுற நீ? உன்னை பத்தியா இல்ல வெற்றிய பத்தியா? அண்ணனை பத்தி தான்மா. அண்ணனுக்கு இப்ப என்ன? அம்மா, இவ்ளோ தூரம் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க ஒரு தடவையாவது கேட்டீங்களாமா? என்னடி
கூட இருந்த நீயே இப்படி கேக்குற? எத்தனை தடவை கேட்டிருப்பேன்? எத்தனை பேர் முன்னாடி கேட்டிருப்பேன்? அவனுக்கு கல்யாணத்துல சம்மதமானு கேட்டு அவன் சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஏற்பாடையே நான் பண்ணிருக்கேன். எல்லார் முன்னாடியும் கேட்டேன்னு சொன்ன பாத்தியா? அதுதான் நீ பண்ண பெரிய தப்புமா. அம்மா, தனியா இருக்கும் போது நீ ஒரு தடவையாவது அவன் கிட்ட கேட்டியாம்மா? என்னடி ஏதோ பொடி வச்சு பேசுற? இங்க பாரு, இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுடி. நேரடியாவே சொல்றேம்மா, அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. என்ன சொன்ன? வெற்றிக்கு சம்மதம் இல்லையா? ம், அவனுக்கு சம்மதம் இல்லாம தான் அவன் பூஜா கூட நின்னு மாலை மாத்தி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டானா? அதெல்லாம் நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. உனக்கு தான் தெரியுமே, நீ என்ன சொன்னாலும் அவன் தட்ட மாட்டான். அப்புறம் ஏன் நீ இதுல தேவையில்லாம தப்பு கண்டுபிடிக்கிற? வெற்றி நான் சொல்றத தட்ட மாட்டான் தான். ஆனா என்கிட்ட பேச அவன் என்னைக்குமே பயந்தது கிடையாது. அவன் மனசுல இருக்கிறத கண்டிப்பா அவன் என்கிட்ட சொல்லிடுவான். அவன் என் செல்ல புள்ளடி. ஆனா இந்த விஷயத்துல அண்ணா அப்படி சொல்லலமா. ஏன்னா நீ அவனை சொல்லவே விடல. இத பாரு, திரும்பவும் சொல்ற, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. அம்மா, நான் நேரடியா தாமா சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்குமா அப்படின்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? மா, இல்லம்மா, எனக்கு அப்படிதான் தோணுது. தோணுதா? அப்ப எல்லாம் உன் கற்பனையில தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? கற்பனை இல்லம்மா, நிஜம். நீ ஒரு தடையாச்சும் அண்ணனை கூப்பிட்டு தனியா பேசல. அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. அது சொன்னா உனக்கு கோவம் வருது. அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். இங்க பாரு சரண்யா, நான் அவன்கிட்ட கேட்டேன். இல்லம்மா, நீ அண்ணனை புரிஞ்சுக்கல. நீ 1000 சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நீ பண்ணது பெரிய தப்பு தப்பு தப்பு. சரண்யா, இன்னொரு தடவை நான் போற இடத்துக்குலாம் நீ வந்த. ஏய், கதவை திறந்து வெளியே போக வேண்டியதானே? நம்பர் எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்க வீணா? அந்த பண்ணாட கூட சேர்ந்தா ஓமுல எப்படி வேலை செய்யும்? இப்படிதான் இருக்கும். இவன் இருந்தாலே நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் போ. ஃபிளாஷ் நியூஸ். ஐஏஎஸ்க்கும் அடிதடி ரவுடிக்கும் கல்யாணம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா சொல்றேன், என் வாழ்க்கைய பத்தி இன்னொரு தடவை ஏதாவது பேசுன. நான் எதுவும் தப்பா சொல்லியே. நல்லா இருப்ப, ரொம்ப நல்லா இருக்கணும்னு வாழ்த்துன. இது தப்பா? நீ பண்ற நக்கல்லாம் எனக்கு புரியாம இல்ல. நீயும் நல்லா இருப்ப, ரொம்ப நல்லா இருப்ப. இந்த லிஃப்ட் வர நின்னுகிட்டே இருக்கு, போய் தொலைய மாட்டேங்குது. ஏய், என்ன பண்ண? ஏய், நானும் உன் கூட தானே இருக்கேன். என்ன பண்ணேன்னா? இவ்வளவு நேரம் ஒழுங்கதானே போயிட்டு இருந்தது, திடீர்னு எப்படி நிக்கும்? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது சங்கிலின்னு சொன்னல, அதை கேட்டு லிஃப்ட்டுக்கே பொறுக்கல போல, அதான் நின்னு போச்சு. ஆஹா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன அமைதி? கூட நான் லிஃப்ட்ல வந்து பாரு, என்ன சொல்லணும்? ஏய், அப்படியே விட்டா அதுவே கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீ அமிக்க அமிக்க ஏதாச்சும் பண்ற போற. ஓ, அப்படியா? சொன்னா கேட்கவே மாட்டே நீ. எப்பவுமே அவசரம், எல்லா விஷயத்திலயும் அவசரம். அவசரத்துல முடிவு எடுக்கிறதே உன் வேலை. ஏய், அமைதியா இருக்க மாட்டே? சங்கிலி, நில்லு நில்லு நில்லுப்பா. என்னப்பா கூப்பிடுறேன் உள்ள வராமையே போற? என்னப்பா இது? நீ வருவேன்னு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போயேன். வேணாம், இன்னொரு நாள் வரேன். ஏன்பா நில்ல, கல்யாண புடவை எடுக்க போறேன்னு போனேன், இப்ப வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாத்தியா யமுனா, எப்படி தெரிச்சு ஓடுறான்னு பாரு. என்ன பாக்குற? நான் தெளிவா சொன்னேன்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. ஒரு புடவைய எடுக்க கூட்டிட்டு போனா அத கூட எடுக்க முடியல. ஓடுறான் பாரு ஓட்டம். இப்பவே இப்படி ஓடுறான், கல்யாணத்துல எப்படி ஓட போறான்னு நீயே பாத்துக்க. நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியலமா. உனக்கு புரியாது, எனக்கு நல்லாவே புரியுது.
வா பாப்பா இறங்கு புஷ்பா. என்ன இவன் முகமே சரியில்லை. ஏய், என்னடாச்சு? கல்யாண புடவை எடுக்க போனீங்களா இல்லையா? டேய், மீனாட்சி ஏதாவது சொன்னாலா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலையேன். மீனாட்சி அக்காலாம் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் சக்தி ஏதாவது சொன்னாளா? அவளும் ஒன்றும் சொல்லக்கா. அப்ப என்னதான் பிரச்சனை? அதையாவது சொல்லி தொலையேன். நான் தான் சொன்னேன்லக்கா, அவன் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டான். யாருடா? அதான் இந்த செல்வா. அவனா? அவன் என்ன பண்ணா? அவன் எப்படி அங்க வந்தான்? அவனும் சக்தியும் தான் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களே, அப்புறம் எப்படி? அவனும் பூஜாவும் அங்கே புடவை எடுக்க வந்தாங்க. அப்போ சக்தி அந்த செல்வா பார்த்துட்டாங்க. அவன் சரியில்லை, என்னமோ பிளான் பண்றான். சக்தி லிஃப்ட்ல போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனும் போயிருக்கான். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவனை உள்ள வைக்கணும்னு நாம பிளான் போட்டோம். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அவனை உள்ளெல்லாம் வைக்க வேணாங்க்கா, மொத்தமா முடிச்சிடலாம். டேய், என்னடா சொல்ற? என்னைக்கு அவன் பஞ்சாயத்துல எங்க அக்காவை மீனாட்சி காலில் உள்ள வச்சானோ அன்னைக்கே அவனை முடிச்சிருக்கணும் மாமா. இதுக்கு மேல அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆமாண்டா, நீ சொல்றதுதான் சரி. இத பாரு, அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணுடா, நாம பாத்துக்கலாம். டேய், உனக்கு இப்பதான்டா கல்யாணமே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிறோம்டா. டேய், எதை பண்றதா இருந்தாலும் காதும் வச்ச மாதிரி பண்ணு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா. வெளியே இருந்து ஆள் இறங்குறேன், சத்தமே இல்லாம அவனை முடிச்சிடறேன். இதை பண்ணது யாருன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல. டேய், எதுவா இருந்தாலும் பார்த்து பக்குவமா பண்ணு. நாம கை வைக்க போறது பெரிய இடம்டா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. வா புஷ்பா. பாத்துடா. ம். லிஃப்ட்ல சக்தி மயக்கம் போட்டு விழுகவும் பயங்கர ஷாக் ஆயிட்டேன்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலடா. எப்படிண்ணே நீங்க போன அதே புடவை கடைக்கு அண்ணி வந்தாங்க? நான் தான் முத நாள்ல இருந்தே சொல்றேனேடா, நான் எங்க போனாலும் அவன் கரெக்டா வந்து நிப்பான்னு. எனக்கு என்னமோ சாமி தான் உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு தோணுது. டேய், சும்மா இருடா. உன்னாலதான் பாதி பிரச்சனையே. சும்மா அண்ணனை ஏத்தி விட்டுட்டே இருக்காதடா. அண்ணா, அன்னிக்கும் சங்கிலிக்கும் சாரிண்ணா, சங்கிலிக்கும் அவங்களுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் ஆக போகுதுண்ணே. நீ பழசியே நினைச்சிட்டு இருக்காதண்ணே, எல்லாத்தையும் மறந்துடுண்ணே. முடியலடா. என்ன செய்ய சொல்ற? டேய், யாரும் அந்த பக்கம் போன மாதிரி இல்ல? ஆமாண்ணே. அண்ணே, யாரும் நமக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கண்ணே. ஸ்கெட்சா? டேய், பொருள் எடு. சரிண்ணே. என்னடா ஆச்சு? அம்மா, அண்ணா. வெற்றி, 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 என்னடா ஆச்சு உனக்கு? டேய், என்னடா ஆச்சு என் பையனுக்கு? சொல்லுங்கடா. டாக்டர், என்னாச்சு? வாட் பாய், இவரை உள்ள கூட்டு வாங்க. வெற்றி, கூட்டு வாங்க. டேய், என்னடா ஆச்சு என் பையனுக்கு? ஐயோ, வெற்றி, வெற்றிக்கு என்னாச்சு தெரியலையே. வெற்றி, வெற்றி. யாருடா அப்படி பண்ணது? நீங்க 2 பேரும் இப்படி ஆகுற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? யாரு தெரியலப்பா, திடீர்னு சுத்திட்டாங்கப்பா. நாங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அண்ணனை குத்திட்டாங்கப்பா. என் பையன் மேல கைய வைக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு நான் தைரியம் இருக்கு? யாரு அப்படி? என்னாச்சு சக்தி? என்ன ஆச்சுன்னு சொல்லு சக்தி. ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் எதுக்கு இப்படி டல்லா இருக்க? நான் டல்லாலாம் இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கேன். சக்தி,
நாம என்னதான் ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சாலும் நாம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோன்னு முகம் கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். உண்மைதான்க்கா. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்கிற போது அதை பத்தி யோசிக்க மட்டும்தான்க்கா முடியுது. இப்போ என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு சக்தி. ஹலோ ஹலோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டாஃப் நர்ஸ் பேசுறேன். மிஸ் சக்தி இருக்காங்களா? சக்தி தான் பேசுறேன், சொல்லுங்க. இங்க ஒரு பேஷண்ட்க்கு அவசரமா O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. நாங்க செக் பண்ணதுல உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. இப்போ உடனே வந்து உங்களால பிளட் கொடுக்க முடியுமா? சரிங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏய் சக்தி, என்னாச்சு? எங்க போற? அக்கா, ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் என் பிளட் குரூப் ரத்தம் வேணுமா? ரொம்ப அர்ஜென்சியா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் சக்தி, ரத்தம் கொடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி. அதுக்கும் இதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா வந்தா சொல்லிடு, நான் வரேன். பார்த்து போயிட்டு வானே. O நெகட்டிவ் பிளட் வேணும்னு ஃபோன் வந்தது. எஸ் மேம். யாரை பார்க்கணும்? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லாஸ்ட் லெஃப்ட் போங்க மேம். கேட்டியா? ஏண்டா ரத்தம் கொடுக்க ஆள் வந்தாச்சா இல்லையா? நான் போய் கேட்டு வரேம்மா. திடி இரு, நானே போறேன். ஏமா? எஸ் மேம். பிளட் டொனேட் பண்ண யாராவது வந்தாங்க? வந்திருக்காங்க மேம். எங்க போனாங்க? லாஸ்ட் லெஃப்ட் மேம். சரி, தேங்க் யூ. ஓகே மேம். 50,000 ஆச்சு மேம். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அது டாக்டர் தாங்க மேம் கேட்கணும். பேமெண்ட் கார்டா கேஷா? கேஷ் மேம். நீங்க கார்டாவும் பே பண்ணிக்கலாம். சரி, வர அவசரத்துல கார்டை என் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஓகே மேம். ஹலோ, இது உன் கார் தானா? கார் கொஞ்சம் எடுக்கிறியா? நான் வண்டி எடுக்கணும். என்னடா இன்னைக்கு எல்லாமே தப்பாவே நடக்குதேன்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் இப்பதானே புரியுது. என்ன பார்த்துட்டு நீ சொல்றியா எனக்கு என்னென்னலாம் நடக்குமோ? ஏய், இது உன் கார் தானே? காரை எப்படி பார்க் பண்ணணும்னு கூட தெரியாதா? இப்படிதான் விடுவியா? ஒழுங்கா பார்க் பண்ண தெரியலனா உனக்கெல்லாம் எதுக்கு காரு? இங்க பாரு, ஹாஸ்பிட்டல்ல அவசரத்துல விடும்போது கவனிக்காம இந்த மாதிரி ஆகறதெல்லாம் சகஜம்தான். என் பையனுக்காக ஓடி வந்தப்போ பதட்டத்துல இதெல்லாம் நான் கவனிக்கல. அதுக்காக நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? சாவகாசமா வர இது என்ன பார்க்கா? எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு டென்ஷனா தான் வருவாங்க. அதுக்காக இப்படியா எல்லாரும் பார்க் பண்றாங்க? இங்க பாரு, நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். என் கோவத்தை கிளறாம என் கண்ணுல படாம முதல்ல இங்கிருந்து போடி. என் கண்ணுல நீ பட்டுட்டியே. எனக்கே என்னாக போகுதோ ஏதாக போகுதோன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். காலையில இருந்து இங்கே அது வந்து அம்மா அக்கா வந்துட்டா. அக்கா. ஏய், என்னடியாச்சு? இவ்வளவு நேரம் எங்க போன? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தம்மா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டல் என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, அவசரமா பிளட் தரணும்னு சொன்னாங்க, அதான் நான் போயிட்டு வந்தேன். பிளட் கொடுக்க போனியா? நான் உள்ள போறேன். ஏ சக்தி, நில்லு. என்னடா, ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ரத்தம் கொடுத்துட்டு வந்தம்மா. யாருக்கு ரத்தம் கொடுத்தடா? என் ஃப்ரெண்டுக்கு தான்மா. ஓ, ஃப்ரெண்டா? யார் அது?
அது காலேஜ் ஃப்ரெண்டு. இப்ப அவ்வளவா எதுவும் பேசிக்கிறது இல்ல. அதான் முகம் ரொம்ப பாடி போயிருக்காமா. உன் ஃப்ரெண்டுக்கு நீயே ரத்தம் கொடுத்துட்ட, நல்லா இருக்கான்னு சொல்ற, அப்புறமும் ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துரு என்ன? அது பொண்ணு இல்லம்மா, செல்வா. போ, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னையும் தூங்க விடல. கிரி, நம்ம கிளம்புவோமாடா? போலாம்டா. டேய் எங்க போறீங்க? என் கூட வீட்டுக்கு வந்துட்டு போங்கடா. வெற்றி, நான் வர வெற்றி உங்க கூட. ஆனா போன். ஹலோ ஹலோ செல்வா, நான் துர்கா பேசுறேன். ம் வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். உடனே கிளம்பி வரீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இல்ல அவசரம் செல்வா, ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க உடனே வாங்க. அண்ணா பாத்து. அப்படியே படு. ஏன்டா எந்திரிக்கிற? இல்லம்மா, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணுமா. அவசரமா போகணுமா? எல்லாம் உங்க 2 பேரால தான் அவன் கெட்டு போயிருக்கான். டிஸ்சார்ஜ் பண்ணமா வீட்ல விட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு வீட்டு பக்கமே எவனும் வரக்கூடாது. ஒரு வாரமா? என்ன ஒரு வாரமா? இவனுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் இருக்குல்ல. என்ன வெற்றி, எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்ல டாக்டர். டாக்டர், நான் இப்ப கொஞ்சம் வெளியே போகணும். போலாமா வெளியே? டாக்டர்? நோ 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 நோ, வெளியிலனா போக கூடாது. நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். அதனால தான் உங்களை அனுப்ப வேணாம்னு சொல்லியிருந்தேன். டேக் கேர், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே? என்னடா விளையாடுறியா? நானே டாக்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி வீட்ல வச்சு பாத்துக்கறேன்னு சொல்லி தான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண வச்சிருக்கேன். நீ என்னடான்னு இப்பவே வெளியே போறேங்கற? அம்மா, ரொம்ப அவசரமா, இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன். அண்ணா அப்படி என்னன்னா அவசரம்? நீ முதல்ல ரெஸ்ட் எடுங்க. டேய் புரிஞ்சுக்கோங்கடா. அம்மா, அதான் நாங்களா இருக்கோம்லம்மா. நாங்க பத்திரமா பாத்துக்குவோம் அண்ணனை. அப்படியே காத்தாட கூட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம்மா. அது நாங்க பொறுப்புமா. டேய், என்னடா 3 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஏதாவது விளையாடுறீங்களா? இப்ப நீங்க நேரா எங்க போவீங்கன்னு நான் சொல்லட்டா? இவனை குத்தனவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை அடிக்கணும், அதானே? இல்லம்மா. இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். பேசாம வீட்டுக்கு போற வழிய பாருங்க. அம்மா, கெஞ்சி கேக்குறேம்மா, சத்தியமா இதுக்கப்புறம் நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன். என்ன நம்புமா. நான் சும்மா கேட்பேனா? உண்மையாவே போகணுமா? டேய், பாத்து போயிட்டு வாப்பா. இங்க பாருங்கடா, உங்களை நம்பிதான் இவன் அனுப்புறேன். போயிட்டு சீக்கிரம் வரணும், புரியுதா? வெட்டு குத்து அடிதடி எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. அடுத்த 1 வாரத்துல இவனுக்கு கல்யாணம் இருக்குடா. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு. என்னடா சொன்ன? அண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்ல, அதான் ஒரே ஜாலின்னு சொன்னேன். ஜாலியா சொல்லிருக்காமா. பாத்து மெதுவா. பாத்துன கை பிடிச்சுக்கணும். யமுனக்கா, கல்யாண பத்திரிக்கையை பாரு. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நிச்சயதார்த்தம். நிஜமாவே சந்தோஷமா இருக்கியா சக்தி? ஆமாக்கா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மா, நீ கிளம்புமா, நம்ம பத்திரிக்கை வைக்க போகணும். வாமா. யாருக்கு? நான் ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு சென்னைக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு கலெக்டர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் முதல்ல பத்திரிக்கை கொடுக்கணும். வாமா, போயிட்டு வந்துடலாம். அம்மா, நான் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிளம்புமா. நான் வரல, நீ போயிட்டு வா. ப்ளீஸ்மா, நீயும் வா. வந்து என்னம்மா இப்படி கேக்குற? நான் அங்க வந்து அந்த கலெக்டர் அம்மா கிட்ட சங்கிலிதான் என் பொண்ணுக்கு நாங்க பார்த்த மாப்பிள்ளைன்னு எந்த வாயை வச்சுக்கிட்டு சொல்றது சக்தி? ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே இல்லையான்னு, உனக்கு கிடைக்கலையான்னு ஒருவேளை அந்த கலெக்டர் அம்மா என்கிட்ட கேட்டுச்சுன்னா எங்க வச்சுக்கிறது என் முகத்தை? வேண்டாமா. மா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நீ ஏன் கூட வாமா. நீ மட்டும் என் கூட இருந்தீனா
இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருவேன். அதை தாண்டி இதேதான் இதேதான் இத்தனை நாளும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. நீ என் கூட இரு, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா நீ சக்தி, அம்மா சொல்றது கூட நியாயமா தானே இருக்கு. கொஞ்சம் யோசிய. பரவாயில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். சக்திகா இரு, தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். மா கோவமா? ஐயோ இல்லவே இல்லம்மா. எனக்கு எதுக்கு உன் மேல கோவம்? என் மேல எனக்கே தான் கோவம். உன் மேல எல்லாம் போய் நான் கோவப்பட முடியுமா? நீங்க எல்லாரும் இப்படி அல்லாடும் போது முடிவெடுக்க முடியாதபடி அந்த ஆண்டவன் என் கையை கட்டி போட்டுட்டா பத்தியா? அதான் மா, நிச்சயம் நாங்க நல்லா இருப்போம்மா, நீ கவலைப்படாத. இப்ப பத்திரிக்கை யாருக்குமா வைக்க போற? அத சொன்னேமா, லேடி கலெக்டர்மா. அவங்க ரொம்ப தைரியசாலிமா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆ ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் கமிஷனரா இருக்காரு. ஓ, அப்ப உன்னை நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு? சரண்யா வா. எப்படி இருக்குன்னு பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லம்மா, அது போதும் எனக்கு. சரண்யா கிட்ட காட்டு. பாரு சரண்யா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? நல்லா இல்லாம இருக்குமா? என் பையனுக்காக நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது. குடு, அப்பா கிட்ட காட்டலாம். எங்க பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுங்க. வெற்றி பூஜா. வெற்றி, இன்னைக்கு கலெக்டரை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அங்கதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். எந்த கலெக்டர்னு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தருக்கு ஐஏஎஸ் ட்ரைனிங்ல இடம் வேணும்னு கேட்டியே, அந்த கலெக்டர். சென்னையிலடா. ஞாபகம் இல்லையா உனக்கு? அப்ப உனக்கு உதவி பண்ணவர் தான் அந்த கலெக்டர். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க இந்த கலெக்டர். அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அப்படியே மீட்டிங்கை முடிச்சிட்டு பத்திரிக்கையும் வச்சுட்டு வந்துடலாம். சரியா? வா. பத்திரிக்கை வைக்க இப்ப என்னமா அவசரம்? என்ன அவசரமா? என்ன சரண்யா, கோதண்ட சொன்னதை கேட்டியா இல்லையா? இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல. இப்ப பத்திரிக்கை வைக்காம வேற எப்ப வைப்பாங்க சொல்லு? வெற்றி, வா, நீ கிளம்பு. அது இல்லம்மா, முதல் பத்திரிக்கை சாமிக்கு தானே வைக்கணும். அதுவும் சரிதான், சாமிக்கே வச்சிடலாம். என்ன சரண்யா, சந்தோஷமா? உன் விருப்பப்படி சாமிக்கு வச்சாச்சு. எங்க நாங்க போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம். வெற்றி, வா போலாம். என்னடா என்னாச்சு? வர சொன்னா அப்படியே நிக்கிற? பத்திரிக்கை எடுத்துட்டு வாடா. கோதண்டம், நீங்க பாதி பத்திரிக்கை பிரிச்சு சரளாவோட வீட்டுல கொடுத்துருங்க. சரிங்கம்மா. ஹலோ. ஆமா, அப்படியா? ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன். வெற்றி, நம்ம கோவில் கமிட்டில இருந்து தான் போனு. நான் என்ன பண்றேன், அந்த மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே வந்துடுறேன். நீ முன்னாடி போய் கலெக்டரை பாத்துரு, சரியா? அம்மா, இந்த பத்திரிக்கையெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? நீங்க தான் ஏதோ அவசரமா கோவில் மீட்டிங்க்கு போறீங்கல்ல, முதல்ல அத முடிங்க. நம்ம கலெக்டர் கிட்ட ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுமா, போலன்னா தப்பா போயிடும். வெற்றி, நீ போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் போய் மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? மேடம், இப்படி கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் கூட சொல்ல முடியாம எங்க அம்மா திராணி இல்லாம போயிட்டாங்க மேடம். பத்திரிக்கை வைக்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவ தனியா போறாளே, கூட யாராச்சும் வரணும்னு சொல்லிதான் நான் வந்தேன் மேடம். ஐ எம் சாரி மேடம். உங்க அம்மாக்கே பிடிக்கலனா அப்புறம் எதுக்கு சக்தி இதெல்லாம்? சுச்சுவேஷன் அப்படி மேடம். அது எல்லாத்தையும் இன்னொரு நாள் நான் அப்புறமா சொல்றேன். நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்து என் கல்யாணத்தை நடத்தி
உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி கலெக்டரா வந்து நிறைய சாதிப்பேன்னு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. சாரி சக்தி. இங்க பாரு சக்தி, நான் சொல்றது கேளு. கல்யாணங்கிறது இவ்வளவு அவசரத்துல முடிவெடுக்க கூடாது. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் நீ கலெக்டர் ஆனதும் பண்ணிக்கலாம்ல? நீ ஃபேமிலி சிச்சுவேஷன்னு சொன்னப்போ அதை நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்படி ஒரு ரவுடியை நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சக்தி. ஓகே சக்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன் ரோல் மாடல்னு சொன்னேன்ல, அந்த தகுதியில சொல்றேன். நீ எடுத்த இந்த டெசிஷன் தப்பு சக்தி. இத ரீகன்சிடர் பண்ணு. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு சக்தி. அவன் உன்னை த்ரெட்டன் பண்ணானா என்கிட்ட சொல்லு. அவனை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க வந்துட்டு இருக்காங்க மேடம். உனக்காவது நீ ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணமா இல்ல? நான் ஏன் கேக்குறேன்னா, அன்னைக்கு திடீர்னு போன் பண்ணி ஐஏஎஸ் அகாடமில ஒரு பொண்ணுக்கு சீட் வேணும், கலெக்டர் ஆகணும்ன்றதுதான் அவளோட லட்சியமே, அவங்க அம்மாவுக்கும் அதுதான் கனவு, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன், ட்ரைனிங் முடிஞ்சதும் உன் லவ்வ சொல்ல போறேன்னு சொன்னல, அவ கூட தானே உன் கல்யாணம்? இல்ல, இத நான் ஏன் கேக்குறேன்னா, இப்போ ஒரு பொண்ணு போனால அவளும் கலெக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டா. ஒரு நாள் நிச்சயமா அவ கலெக்டர் ஆவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப பாரு, நல்ல படிச்ச பொண்ணா இருந்தோம் ஒரு ரவுடிய கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அத கேட்ட உடனே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ தெரியல. ஏன்டா இவ்வளவு கோபமா வந்துகிட்டு இருக்க? சக்தியோட பத்திரிக்கை கொடுக்க போகணும்னு மாமா எவ்வளவுலாம் உனக்காக பண்ணேன். நீ சந்தோஷமா வருவேன்னு பார்த்தா ஏன்டா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வர? மாமா எதுவும் பேசாத, மாமானு கூட பார்க்க மாட்டேன், ஏதோ சொல்லிட போறான். டேய், ஏன்டா அவரை திட்டிட்டு இருக்க? இப்பதான் அவர் வேலையெல்லாம் உருப்படியா செஞ்சுட்டு இருக்காரே, முதல்ல என்ன ஆச்சு அத சொல்லு. நான் பத்திரிக்கை கொடுக்க போனேன்லக்கா, அந்த கலெக்டர் கேவலப்படுத்திட்டாக்கா என்ன. அவ ஏன்டா உன்னை கேவலப்படுத்துறா? நான் பெரிய ரவுடின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பார்த்ததுமே கண்ட மேனிக்கு திட்டி வெளியே அனுப்பிட்டாக்கா. சக்தி கூட தான் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு சொல்ல கூட முடியலக்கா. மாமா ரோட்ல தான் நின்னுட்டு இருந்தியா? ஏண்டா? அவளும் அவ தங்கச்சியும் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தாங்கக்கா. நான் அது வரைக்கும் நிஜமாவே ரோட்ல தாங்க நின்னுட்டு இருந்தேன். சரி, பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, வாங்க 2 பேரையும் கார்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னா, அந்த உலக்கு மாதிரி இருக்காளே துர்கா, என்ன பேச்சு பேசினா தெரியுமா? என் பெருமை கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கான், நான் பெரிய ஆளா, என் வண்டியில ஏறுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா? என்ன பேசுறா அவ? மாமா துர்கா உன்னை பெரிய ஆள்னு சொன்னது சும்மா கிண்டலுக்கு மாமா, நீ நிஜமே எதுவும் நம்பிடாத. டேய் பேசாம இரு. சும்மா இருடா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. என்னடா அவளுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? டேய், இப்படி உன் பேரு ஊரெல்லாம் நாரி கிடந்தா எப்படிடா சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? சரி, அது எப்படி மாப்பிள்ள உன் புகழ் கலெக்டர் வர பரவுச்சு? மாமா கொஞ்சம் சும்மா இரு, வெறுப்பேத்திட்டு இருக்க நீ. அக்கா மனசுல பட்டதை சொல்றேன். 10 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கோவில்ல சத்தியம் பண்ணிட்டு அவ வேற ஏதோ பிளான் பண்றாக்கா. டேய், அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதுடா மாப்பிள்ள. சக்தி உன் கூட பத்திரிகை எல்லாம் கொடுக்க வந்தால. அதான் மாமா எனக்கே டவுட்டு. பத்திரிக்கை கொடுக்க வான்னு சொன்ன உடனே அவ பத்திரிக்கை கொடுக்க வந்துருவாளா அவ? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தாண்டா. அந்த சக்தி சும்மா சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலே சீருவா. இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அமைதியாவே இருக்கா. யோசிச்சு பார்த்தா எனக்கும் சந்தேகமா தாண்டா இருக்கு. புஷ்பா, அவ அமைதியா இருக்கான்னா அவ அக்கா கல்யாணம் நடக்கணும். தயவு செய்து நீங்க 2 பேரும் வேற எதையும் யோசிக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து வேற எதையும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. சக்தி கண்டிப்பா சங்கிலி கையால தாலி கட்டிக்கிடுவா, நிச்சயமா. ஒருவேளை கடைசி நேரத்துல கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா?
அக்கா இந்த மாதிரி விஷயத்துல நீதான்க்கா கில்லாடி. எனக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும், ஆனா உனக்கு யார எப்போ எங்க அடிக்கணும் உனக்கு தான்க்கா தெரியும். நீ சொல்லுக்கா. புஷ்பா வேணாம் புஷ்பா, இவன் சொல்றான்னு வேற எதையாவது பண்ணி வச்சுட்டோம். அவரு பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லம்மா. சரியான நேரத்துல தான் வந்தீங்க. நான் யமுனாவுக்கு பதில் சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவா. அதுக்கு இல்லங்க, நான் அக்கா இரு, நான் பேசிக்கிறேன். இது எல்லாம் இப்படி திடீர்னு பண்ணீங்கன்னா இது திடுதிப்புன்னெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டா ஒவ்வொரு சடங்கும் நடக்க வேண்டியது தானே. எங்க சொல்லுங்க. ஆமா, வெளியில பந்தக்கால்லாம் போட சொல்லியாச்சு, ஊர் பெரியவங்களை எல்லாரையும் வர சொல்லியாச்சு. நம்ம வீட்டு முத சம்பந்தி இந்த வந்துட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன, யமுனா, சக்தி, துர்கா எல்லாரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. என்ன அப்படியே நிக்கிறீங்க? போங்கம்மா போங்க. அப்புறம் ஏங்க நீங்க ஊர்க்காரங்க வராங்க, அந்த பெரியவங்களை எல்லாத்தையும் கவனிப்போம். போவோம். சரி, நீங்களும் கூட நீங்க போங்க. போயிட்டே போங்க. இருங்க, நான் வரேன். ஆக வேண்டிய வேலை எல்லாம் கூட இருந்து பாருங்க. என்னம்மா, என்ன இது? நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். தாரவாக்குற விழாவாம். அந்த விழாவை நடத்த இங்க வந்திருக்காங்களாம். நீ என்கிட்ட என்ன சொன்ன? நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருன்னு சொன்னல. எப்படிம்மா? ஐயோ, என்னால தாங்க முடியல. இது நடந்துச்சுன்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரியா? அம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உன் காதுல கொஞ்சமாவது விழுதா? விழுது, நல்லா விழுது. மா மா பகவதி,